ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஹாண்டட் பேலஸ்ல ஃபைனல் எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் அரசரும் எதிரும் புதிருமா நின்று வாழை வச்சு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்போ பக்கத்துல இருக்க தளபதிமார்கள் எல்லாருமே ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்களா? அப்போ அரசரும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, இவனை நானே பாத்துக்கிறேன், யாராச்சும் உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போடுறாங்களா? ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு அரசரை இவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால இவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, மண்ணு, உப்பு, கொஞ்சம் மந்திர வார்த்தைகள், அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு கிழிச்சு அரசர் மேல விழுற மாதிரி பண்றாங்க. அந்த மணல் எல்லாமே அரசர் மேல விழுந்த உடனே அரசருக்கு எரிய ஆரம்பிக்குது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அரசருக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோவை எல்லாருமே துரத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கண்ணு தெரியாதவன் இருக்கானே, அவனுக்கு மறுபடியும் அவன் பூஜை செய்வான்ல, அந்த ரூம் கிடைச்சிருச்சு. அவங்களோட அசிஸ்டனும் உங்களுக்கு பூஜை ரூம் திரும்ப கிடைச்சிருக்கு, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ஆனா என்ன, 8 அடி பூதத்துக்கிட்ட இருந்து ஹீரோ மறுபடியும் தப்பிச்சு போயிட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு கண்ணு தெரியாதவங்க சொல்றாங்க. அவன் பயத்துல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவனால என்ன பண்ண முடியும்? அவனால எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த நாடே 8 அடி பூதத்தோட கையில இருக்கு. அது நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே வராங்களா? ஹீரோ அப்படின்னு பக்கத்துல போனா ஹீரோவும் நீ எதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க, குளிர்லையா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தளபதி வெளியில வந்து இந்த இடம் சேஃப் தானா அப்படின்னு நான் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வெளியில கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ உள்ள போலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா இளவரசர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கதவை திறந்து ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வரத பார்த்த உடனே இளவரசர் கேக்குறாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது? என்னோட அப்பாவோட உடம்புக்குள்ள புகுந்தா அந்த 8 அடி பூதத்தை பார்த்து பயந்து பயந்து நம்ம ஒளிஞ்சுதான் இருக்கணுமா? நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியாதா? இப்படியாதான் நம்ம இருந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இளவரசரே எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், நீங்க பயப்படாதீங்கன்னு. இளவரசர் எதுவுமே சொல்லல. சோ ஹீரோயின் ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போலாம் ட்ரை பண்றாங்களா? அப்ப நம்ம ஹீரோ நின்னுட்டு, ஏய் இளவரசரே, உனக்கு எத்தனை வயசாச்சு? நீ இன்னும் குட்டி பையனாவே இருந்துட்டு இருக்க, வளர வேண்டாமா? ஒழுங்கா சாப்பிடு, சாப்பிட்டாதானே வளர முடியும். அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக நாங்க அங்க போவோம், உன்னோட அப்பாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்னு இளவரசரும் நிஜமாவான்னு கேட்க ஹீரோவும் நான் ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இளவரசர் நிம்மதியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போகக்கூடிய ஹீரோயினும் நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கன்னு, ஹீரோவும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் எதுவும் பிளான் பண்ணலையேன்னு ஹீரோயினும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு அந்த பூவை காமிச்சு, இந்த பூ எதுக்காக உள்ளது, நீ எதுக்காக இதை குடிச்சா அப்படின்ற எல்லா விஷயமே எனக்கு தெரியும், நீ என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இது உன்னோட வேலை கிடையாது, நீ ஒரு கடவுள், நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு. ஹீரோவும் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அந்த 8 அடி பூதம் உங்க எல்லாரையுமே அழிக்கிறது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்மான்னு கேட்க ஹீரோயினும் நீ என்கிட்ட ஒரு தடவை கேட்டுறல, இங்க இருந்து நம்ம எல்லாரும் ஓடி போயிடலாமா அப்படின்னு. நம்ம ஓடி போயிடலாம், நம்ம 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிடலாம், இது எல்லாத்த விட்டு தள்ளி போயிடலாம். என்னால இதுக்கு மேல 8 அடி பூதத்துக்கிட்ட சண்டை போட முடியாது, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து நம்ம 2 பேருமே போயிடலாம். எனக்கு தெரியும் என்னோட பாட்டியோட உயிர் 8 அடி பூதத்துக்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன்னு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் நீ என்ன நம்ப சொல்றியா? நீ இதெல்லாம் சொல்றத நான் நம்ப சொல்றியா? உன்னோட வாண்டரிங் ஸ்டோனை நான் உன்கிட்ட இருந்து தள்ளி விட்டுட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நீ தண்ணிக்குள்ள குதிச்சு அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண. அது மட்டும் இல்லாம அரசரும் அரசியும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கூடவே இருந்த. இந்த 8 அடி பூதத்தை அழிக்கிறதுக்காக நீ எவ்வளவு ட்ரை பண்ண, என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போன அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப திடீர்னு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போலான்னு சொன்னா நான் அதை நம்பணுமா? என்கிட்ட போய் சொல்றியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு எனக்கு தெரியும், நான் அரசர் அரசி எல்லாருக்கும் நடந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றேன். இளவரசர் இந்த மாதிரி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலதான், என்னோட மனசு கஷ்டப்படுதுதான். என்னோட பாட்டி 8 அடி பூதத்தை கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களோட சோல் எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்றதையும் என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா அது எல்லாத்தையும் என்னால பொறுத்துக்க முடியுது. ஆனா நீ என்கிட்ட இல்லாம போயிருவ, பிபி மாதிரியே நீ இந்த உலகத்துல இல்லாத இடம் தெரியாம போயிடுவ அப்படின்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்னு நான் இழக்கிறதுக்கு ரெடியா இல்ல, அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போயிடலான்னு ஹீரோ ஹீரோயினோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு நம்ம எங்கதான் ஓடி போனாலுமே அந்த 8 அடி பூதம் நம்மள ஃபாலோ பண்ணி வரும், அது உனக்கு தெரியும் தானேன்னு. ஹீரோயினும் என்னோட பெரிய ஆசை என்ன தெரியுமா, நார்மலான ஒரு லைஃபை வாழணும், நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் வாழ்ந்துடணும். சோ நம்ம இங்க இருந்து ஓடி போயிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம எதை பத்தியும் யோசிக்காம அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் நார்மலான லைஃபை வாழணும், அதுவும் உன் கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன், அதனால பிளீஸ் இங்க இருந்து போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அப்போ ஹீரோக்கு புரிஞ்சிச்சு ஹீரோயின் நிஜமாவே இங்க இருந்து ஓடி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு. அதனால நம்ம ஓடி போனா தனியா ஓடி போக முடியாது, இளவரசர் நம்ம கூட இருக்கான்ல அவனையும் கூட்டிட்டு போலாமான்னு. ஹீரோயினும் ஓகே கூட்டிட்டு போலாம், கூடவே கேப்போட அம்மாவையும் கூட்டிட்டு வா, நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்க இருந்து போயிடலான்னு. ஹீரோவும் சரி நான் கேப்போட அம்மாவை கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஹீரோயினும் ஓகே சீக்கிரமா போயிட்டு
சீக்கிரமா வந்துரு அப்படின்னு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவுமே பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் தளபதி கிட்ட வந்து என்னமோ ஒண்ணு சொல்றாங்க. சோ ஹீரோயின் ஹீரோவை விட்டு தனியா சண்டை போட ரெடி ஆயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு. இந்த பக்கம் அரசர் பேலஸ்குள்ளாடி திரும்ப ரொம்ப கோவமா வராங்க. தளபதி அரசர் அவங்களோட ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா பெரிய யூனிக் கிட்ட சொல்றாங்க. பெரிய யூனிக் ஹீரோயினை பாக்குறதுக்காக லைப்ரரிக்கு வராங்க. சோ ஹீரோயின் மறுபடியும் பேலஸ்குள்ள வந்துட்டாங்க. பெரிய யூனிக்கும் இளவரசர் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இங்க வந்தன? அதுக்கு ஹீரோயினும் இளவரசர் நல்லாதான் இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பெரிய யூனிக்கு மூச்சே வருது. எங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியல. அரசரோட உடம்பு கொழுப்பு வந்து அந்த 8 அடி பூதம் எங்க எல்லாரையுமே வெளியில துரத்தி விட்டுருச்சு. அது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியல. அரசரோட உடம்புக்குள்ள அது இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு எங்களோட ஒவ்வொரு கையுமே துடிச்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் என்னால அதை பண்ண முடியும்னு. பெரிய யூனிக்கும் ஒன்னால அப்படின்னா ஹீரோ எங்க, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல அவனை இதுல இழுத்து விடாதீங்க, நான் இதை பண்ணுவேன், என்னால இதை பண்ண முடியும். ஆனா அது எனக்கு தேவையானது உங்களோட ஹெல்ப் மட்டும் தான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா என்னால இதை பண்ண முடியும்னு சொல்றாங்களா. பெரிய யூனிக் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் கேப்போட அம்மா வீட்டுல எல்லா காவலாளிகளும் போயிட்டு அதே இதையும் அடிச்சு உடச்சிட்டு போட்டு போயிருந்திருப்பாருங்க. கேப்போட அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே ஏய் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை காவலாளிகள் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, நீ யூரி 2 பேருமே இப்ப இங்க இருக்க கூடாது, 2 பேருமே பத்திரமான ஒரு இடத்துக்கு ஓடி போங்க, இங்க இருந்து போங்கன்னு. ஹீரோவும் நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்களும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. கேப்போட அம்மாவுக்கு இது ஷாக்கிங்கா இருக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஹீரோ கூட கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோ யூரியை எங்க விட்டுட்டு வந்தாங்களோ அங்க போறாங்க. தளபதி கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் ஹீரோயின் ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. அதனால உள்ள போய் பாக்குறாங்க. இளவரசர் பயந்து போய் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் எங்க ஹீரோயின் எங்க அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதியும் அவ பக்கத்துல எங்கேயோ போயிருக்கா, நீயும் கேப்போட அம்மாவும் இங்க வெயிட் பண்ணணுமா, அவ சீக்கிரமாவே வந்துருவாளான்னு. ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தோணும். ஏன்னா ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போகும்போது ஹீரோயின் பாய் சொன்ன விதமே சரியா இருக்காது. அதனால ஹீரோயின் அந்த துண்டுல என்ன விஷயம் எழுதி வச்சிருந்தா அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. அதுல ஹீரோ எப்படியாச்சும் வானுலகத்துக்கு போகணும், இதுதான் என்னோட கடைசி பிரேயர் அப்படின்னு இருக்கும். சோ ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயின் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டான். அதனால உண்மையை சொல்லுடா, ஹீரோயின் எங்க போயிட்டா அப்படின்னு தளபதியோட காலரை பிடிச்சு கேக்குறாங்களா. தளபதியும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிட்டாங்க. ஹீரோயின் பேலஸ்க்கு தான் போயிருக்கா, உன்கிட்ட அதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா. ஏன்னா அவகிட்ட ஒரு மெத்தட் இருக்கான், அதை யூஸ் பண்ணி 8 அடி பூதத்தை அவளால அழிக்க முடியும்னு சொன்னா. அதனாலதான் நான் எதுவும் உன்கிட்ட சொல்லலன்னு. அடுத்த செகண்டே ஹீரோ கோபத்துல அங்க இருந்து வெளியில ஓடி போறாங்க. அப்ப கேப்போட அம்மாவும் ஒரு நிமிஷம் இல்ல, யூரி எங்க, அவளை கூட்டிட்டு வரதுக்காக தான் நீ போறியா, நீ போன அப்படின்னா அவளை இங்க கூட்டிட்டு வந்துருவதானே, நீங்க 2 பேரும் சேஃபா இங்க திரும்பி வந்துருவீங்க தானேன்னு. ஹீரோ எந்த பதிலுமே சொல்லல. நீங்க 2 பேரும் சேஃபா வந்துருவீங்க தானே, எதுக்காக பதில் சொல்லாம இருக்கா, பதில் சொல்லுன்னு கேக்குறதுக்கு ஹீரோ நான் திரும்பி வருவேன் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. ஹீரோவோட அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு இவனும் யூரியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஓடி போகும்போது ஹீரோயின் நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன், நீ மட்டும் ஒழுங்கா இல்லன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஹீரோயின் உயிரோடு இரு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு ஓடி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் யுனக் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அரசரோட பேலஸ்குள்ள போகணும்ல, அதுக்காக. அப்படியே ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ நான் உன்கிட்ட சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, எனக்கு நார்மலான லைஃபை உங்கூட வாழணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அந்த லைஃபை நீ ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்ட, நான் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். ஆனா என்ன உன் கூட ஓடி வரேன்னு சொன்னேன்ல, அது மட்டும் போய் தான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை மீறிட்டேன், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யுனக் கூட யுனக் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அரசரோட பேலஸ்குள்ள போக ரெடி ஆயிட்டாங்க. அப்ப பெரிய யுனக்கும் நம்ம இப்ப பண்ண போறது நினைச்சாலே என் கை காலெல்லாம் நடுங்குது, நம்மளால உயிரோடி வர முடியாது அப்படின்னு தெரியும் போதே எனக்கு பயமா இருக்குன்னு. ஹீரோயினும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரி ரிஸ்க்ல உங்களோட லைஃபை விட்டுருக்க கூடாதுன்னு. பெரிய யுனக்கும் எனக்கு பயமா இருக்குதான் சொன்னேனே தவிர ஓடி போயிடலான்னு சொல்லலையே, அரசரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அரசரோட ரூம்குள்ளாடி நாங்க போகணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்கும் போது இல்ல அரசர் யாரையுமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால உள்ள விட முடியாதுன்னு. ஆனா பெரிய யுனக்கும் இல்ல கண்டிப்பா போயாகணும்னு சொல்றாங்களா. சோ ஹீரோயின் கையில வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. அதுல மந்திர வார்த்தைகள் எழுதின புக்கு, ஒரு செயின் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா. அதை பார்த்தோன்னே நீங்க அரசரோட ரூம்ல போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே அங்க ஒரு சண்டை நடக்குது. பெரிய யுனக் கையில இருக்கக்கூடிய கத்தி எடுத்து வச்சு எல்லாரையுமே வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு உள்ள போ, நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் உள்ள போயாச்சு. அரசர் ஹீரோயினை பாக்குறாங்களா. அப்ப ஹீரோயின் கிரிம் ரீப்பரோட ஆவிய தன்னோட உடம்புக்குள்ள புகுற வச்சிருக்காங்க. நான் உன்னை தேடிதான் வந்திருக்கேன், நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்ட, இப்ப வெஞ்சன்ஃபுல் கோஸ்டா இருக்க, என் கூட வந்துருன்னு. இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே 8 அடி பூதத்துக்கு தெரிஞ்சிச்சு இவ கிரிம் ரீப்பரை தன்னோட உடம்புக்குள்ள புகுற வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான்னு. இந்த பக்கம் கண்ணு தெரியாதவங்களுமே பிரேயர் பண்ணிட்டு தானே இருப்பாங்க.
இருப்பாங்க அவங்களுக்குமே ஹீரோயினோட உடம்புக்குள்ளாடி கிரிம் ரீப்பரை புகுத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சா. ஐயோ கிரிம் ரீப்பர் வந்துட்டாங்க, இப்ப 8 அடி பூதத்தோட நிலைமை என்ன போகுது அப்படின்னு இவன் வேற பயப்பட்டுட்டான். அந்த பக்கம் 8 அடி பூதமும் நீ எவ்வளவு பெரிய சக்தியை கூட்டிட்டு வந்தாலும் என்ன ஒன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வாள் எடுத்து சண்டை போட போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் அதாவது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கிரிம் ரீப்பர் இருப்பாங்கல்ல அவங்க 8 அடி பூதத்தோட பேரை சொல்லி ஒரு கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு கத்திய தூக்கி வீசுறாங்க. அப்போ 8 அடி பூதம் ஒரு கத்திய விலக்கி விட்டுடுச்சு. ஆனா 2வது கத்தி நெஞ்சிலேயே வந்து குத்துது. அதுக்கப்புறமா அது அவரோட உடம்ப பாக்குறாங்களா, செயினை போட்டு சங்கிலிய போட்டு ஹீரோயின் இழுக்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க நிறைய வார்த்தைகளை, நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன், என் கூட வந்துரு என் கூட வந்துருன்னு. அப்படியே 8 அடி பூதத்தோட சக்தி எல்லாமே குறைஞ்சு போகுது. இதை கண் தெரியாதவங்க ரியலைஸ் பண்றாங்க. அதனால உடனே அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி 4 பக்கமும் மந்திர வார்த்தைகளை கொண்டு வந்து அதுல தன்னோட ரத்தத்தை சிந்தி ஆங்கர் வெறுப்பு அது இது அப்படின்னு எல்லாத்தோட பேய்களையுமே எல்லாத்தோட ஆவிகளையுமே 8 அடி பூதத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ 8 அடி பூதத்துக்கு சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த நெருப்பா எரிய ஆரம்பிக்குது, அதாவது நெருப்பு பொங்கி எழ ஆரம்பிக்குது. சோ 8 அடி பூதத்துக்கு சக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சா, அதனால கிரிம் ரீப்பரையே ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில தள்ளிடுறாங்க. சங்கிலி கலண்டு கீழே விழுது. ஹீரோயினோட வாயில இருந்து ரத்த வாந்தியா வந்துட்டு இருக்கு. அப்போ 8 அடி பூதம் ஹீரோயினோட பக்கத்துல வந்து நின்னுட்டு சொல்லுது, நான் உன்னை ஒரு சின்ன பொண்ணு தான் நினைச்சேன், உன்னோட பாட்டியாலேயே கிரிம் ரீப்பரை அவங்களோட உடம்புக்குள்ள கொண்டு வர வச்சு கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல, ஆனா நீ இவ்வளவு நேரம் அந்த கிரிம் ரீப்பரை உடம்புக்குள்ள வச்சிட்டு இருந்திருக்க. சோ நான் உன்னை பத்தி எடை போட்டது எல்லாமே தப்புதான், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ உள்ள வந்துட்டாங்க. 8 அடி பூதத்தை ஒரு அடி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு நீ தனியாவே இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைச்சிட்டியான்னு ஹீரோயினும் ஹீரோ வேண்டாம் ஹீரோ இங்க இருந்து போயிடு என்னால உன்னை இழக்க முடியாது, நீ எதுவும் பண்ணக்கூடாது, நீங்க இருந்து போயிடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு முன்னாடி நீ இந்த 8 அடி பூதத்தை கொலை பண்றதுக்காக உன்னோட உயிரை விட்டுட்ட அப்படின்னா நான் எப்படி வாழுவேன், எத்தனை வருஷங்கள் என்னால நீ இல்லாம வாழ முடியும் நீ நினைச்சிட்டு இருக்க, என்னால முடியாது, அதுக்கு பதிலா நான் இதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. அதே நேரத்துல அரசர் இருக்காங்களே 8 அடி பூதம், அது என்ன பண்ணுது அப்படின்னா அவனோட வாள்ல நெருப்பு கொண்டு வருது. அதாவது நெருப்போட சக்தினாலதானே இது இயங்கிட்டு இருக்கு, அதனால நெருப்ப கொண்டு வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அப்போ 8 அடி பூதம் கத்தி கேக்குது, நீ கடவுள் அப்படின்னு பெருமையா கடவுள்னு சொல்லிப்பல்ல, ஆனா அந்த கடவுளுக்கான ஒரு விஷயத்தையாவது நீ பண்ணினியான்னு. ஹீரோவும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க அந்த 8 அடி பூதம் சொல்லுது, நான் கஷ்டப்படும் போது என்னோட மக்கள் எல்லாருமே கஷ்டப்படும் போது நான் மனசார 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 தடவை கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்புங்க, யாரையாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்புங்க அப்படின்னு. அப்பதான் நீ வானத்துல இருந்து கீழே விழுந்த, அப்ப கடவுளே எனக்கு உன்னை ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு எதிராவே நின்னு அந்த மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க, நீ எல்லாம் கடவுளா, கடவுள் அனுப்பின ஆளா? இல்லவே இல்ல, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன், எனக்கு ஹெல்ப் பண்றாத ஒரு கடவுள் கடவுளாவே இருக்க முடியாது, உன்னை ஏன் கையாலே கொலை பண்ண போறேன் அப்படின்னு வாளை எடுத்து வெட்டுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அவங்க வானுலகத்துக்கு கீழே விழுந்தாங்கல்ல அந்த டைம் நிஜமாவே கடவுள் இவங்க எல்லாருக்குமே அந்த வில்லேஜ்ல கஷ்டப்பட்டுட்டு இறந்து போயிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம். சோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு 8 அடி பூதத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா 8 அடி பூதத்தோட பவர் தான் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால ஹீரோவை ஒரு அட்டாக் பண்றாங்களா, ஹீரோவோட வாயில இருந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினும் இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல 8 அடி பூதம் ஹீரோவை எட்டி ஒரு வீசு, அவ்வளவுதான், ஹீரோ பறந்து போய் விழுறாங்க. அதுக்கப்புறமா 8 அடி பூதமும் ஓ முன்னாடி இவ்வளவு ஃபர்ஸ்ட் நான் கொலை பண்றேன் அப்படின்னு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு தூக்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு 8 அடி பூதம் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க, இல்ல வேண்டாம் காங்சோரி இங்க இருந்து போயிடு அப்படின்னு கெஞ்சுறாங்களா. ஆனா ஹீரோக்கு இப்ப தெரியும் எதுக்காக 8 அடி பூதம் நம்ம மேலேயும் இவ்வளவு கோவமா இருக்கு அப்படின்னு. அதனால அந்த பூவை எடுக்கிறாங்க, தன்னோட வாயில போட்டு சாப்பிடுறாங்க. அவங்களோட சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறமா 8 அடி பூதத்துக்கிட்ட வந்துட்டு நீ சொன்னது சரிதான் சொல்றாங்களா. உடனே 8 அடி பூதம் ஹீரோயினை கீழே போட்டுடுது. ஹீரோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியும். அதனால இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோ ஆமா நீ சொல்றது உண்மைதான், நான் கடவுள் அப்படின்னு பெருமை அடிக்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு என்னால உங்க யாரையுமே காப்பாத்த முடியல, ஆனா இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்த போறேன் அப்படின்னு அவங்களோட க்ளோயிங் பேர்ல் இருக்குல்ல அந்த சக்தியை யூஸ் பண்றாங்க. சோ 8 அடி பூதம் அந்த இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுச்சு. இது கண்ணு தெரியாதவனாலையுமே உணர முடியுது, ஏன்னா அவன் வச்சிருந்தான்ல ஒரு பூஜாரி, அதுல இருந்து எல்லா தீயுமே கொஞ்சமா அணைஞ்சு போய் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. அவனும் 8 அடி பூதம் இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுச்சு, 8 அடி பூதம் இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு 8 அடி பூதத்தை தேட ஆரம்பிக்கிறான். சோ 8 அடி பூதம்
பூதத்தோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா ஹீரோ மயங்கி கீழே விழுவாங்கல்ல, ஹீரோயினுக்கு தெரியும் ஹீரோவோட போல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹீரோ இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால ஓடி போயிட்டு காங்சோரி எலும்பு 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 அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. ஆனா காங்சோரி எழும்பவே இல்ல. காங்சோரி கேப்போட உடம்பை விட்டு போயிட்டாங்க. அவங்களுமே காணாம போயிட்டாங்க. ஏன்னா அந்த முத்தோட சக்தி முழுசா யூஸ் ஆயிடுச்சுல்ல, அதனால அவங்க காணாமலே போயிட்டாங்க. இப்ப அரசருமே எழும்புறாங்க. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கத பாக்குறாங்க. அவங்களுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப அடுத்த நாளே ஹீரோயின் அரசர் எல்லாருமே சேர்ந்து ஒரு பூஜையை நடத்துறாங்க. இந்த பூஜையில 8 அடி பூதம் இருக்குல்ல, அவங்களோட ஊர் மக்கள் 8 அடி பூதத்து கூட யார் யாரோட ஆவியெல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாரையுமே ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி வைக்கணும்ல, அதுக்கான பூஜை தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜையோட கடைசியில 8 அடி பூதம் அவங்க மக்கள் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினும் யூடாங் சிட்டி மக்கள் எல்லாருமே இங்க இருக்காங்கன்னு சொன்னோடனே அரசரும் அப்படியா யூடாங் சிட்டில இருக்க எல்லாருமே இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே அரசர் முன்னாடி வந்து நின்று முழங்கால் போட்டு நின்று சொல்றாங்க, உங்க எல்லார்கிட்டயுமே எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்றதே எனக்கு தெரியல. என்னோட மூதாதையர்கள் பண்ண தப்புல தான் நான் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வரும்போது என்னோட கை கால் எல்லாமே அப்படி நடுங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க பண்ணது எல்லாமே எங்களோட மூதாதையர்கள் பண்ண தப்புக்கு பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்னு. நான் உங்க யாரையுமே தப்பு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா உங்களோட மக்களோட உயிரை என்னோட மூதாதையர்கள் அழிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அவங்க வந்து டைரக்டா சாரி கேட்க முடியாது. ஆனா நான் கேட்கிறேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிக்கணும் அப்படின்னா நான் அதுக்காக இன்னொரு விஷயம் கூட பண்ண போறேன். இதுக்கப்புறமா எந்த ஒரு மக்களுமே கஷ்டப்பட மாட்டாங்க. வேலை ஆட்கள் அடிமைகள் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். இனி யாராச்சும் ஒரு ஆள் இறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வெஞ்சன்ஸ்னால இறந்து போக மாட்டாங்க. யாருமே இனியொரு மனுஷங்க கஷ்டப்படுத்தி இறந்து போக மாட்டாங்க. எல்லாருமே நிம்மதியா இறந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் நான் கொடுப்பேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்களா. அதை கேட்டதுக்கு அப்புறமா 8 அடி பூதம் சொல்றாங்க, இத்தனை வருஷங்கள் கழிச்சு இந்த வார்த்தைகளை என்னோட காதல நான் கேட்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்க ஒருத்தனையும் உயிரோடி விடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட இந்த அழுகை இருக்கே, இந்த கண்ணீர் இருக்கே, ஒரே நிமிஷத்துல என்னோட முடிவை மாத்தும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சொன்ன ப்ராமிஸ காப்பாத்துவ அப்படின்னு நான் நம்புறேன்னு அங்க இருந்து எல்லா மக்களுமே அரசரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொர்க்கத்துக்கு போறாங்களா. சோ அரசர் ஏங்கி ஏங்கி அழுறாங்க. இந்த யூடாங் சிட்டி மக்கள், அதாவது இறந்து போன மக்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்களோட வீட்டுல ஹீரோவோட உடம்ப வச்சுட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூடவே மாங்கும் பிரேயர் பண்றாங்க. கேப்போட அம்மா ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப மாங் சொல்றாங்க, ஹீரோயின் நம்மளால ஹீரோவை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடவுளே அவனை யூடாங் சிட்டி மக்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தான், அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ அவனோட கடமை முடிஞ்சிருச்சு, அதனால திரும்பவே வரமாட்டான். இது எல்லாமே விதிப்படி தான் நடந்திருக்குன்னு. அதுக்கு கேப்போட அம்மாவும் என்ன விதிப்படி நடந்திருக்கு, 30 வயசுல என்னோட பையன் இறந்து போனான். ஏன்னா அவனோட உடம்புக்குள்ளாடி ஹீரோவோட ஆவி வரணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஆவி என் பையனோட உடம்புல வந்துச்சு. இப்போ யூடாங் சிட்டி மக்களை காப்பாத்துறதுக்காக அவனும் அவனோட உயிரை கொடுத்திருக்கான். என்னோட 2 பசங்களோட உயிர் இப்படி போயிடுச்சு. 2 பசங்களுமே கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டாங்களா. என் பையனோட உயிரை எனக்கு திருப்பி கொடுங்க, என் பையன் எனக்கு வேணும், என் பையன் எனக்கு வேணும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அழுக வருது. இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் 3 நாள் பிரேயர் பண்ண போறேன், ஹீரோ இவங்களோட உடம்புக்குள்ள திரும்பி வரதுக்கு நான் பிரேயர் பண்ணுவேன் அப்படின்னு பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அரசர் ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அரசருக்குமே தெரியும் ஹீரோ அவனோட உயிரை கொடுத்துதான் நம்மள காப்பாத்திருக்கான் அப்படின்னு. அதனால ஹீரோ இந்த உலகத்திலேயே யார் கூடயுமே நான் இவ்ளோ ஃப்ரீயா, என்னை எல்லாருமே அரசர் அரசர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீ மட்டும் தான் என்ன ஒரு மனுஷனா பார்த்த, என்ன ஒரு சக தோழனா பார்த்த. சோ நான் உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டேன். நீ எனக்காக உயிரை கொடுத்து எல்லாரையுமே காப்பாத்திரு. கண்டிப்பா யாருக்கு இது தெரியுதோ தெரியலையோ, ராணிக்கு இது தெரியும், அவளுக்கு என்ன தெரியும் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன். வெளியில சொல்லாட்டி கூட ஹீரோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்றது என்னோட ராணிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப அரசரை வந்து பாக்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்க உங்களோட மனசுக்குள்ளாடி எல்லாரையுமே எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு. சோ இனி ஆச்சும் சந்தோஷமா வாழுங்க, மனசுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையுமே துறந்துட்டு சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அரசரால ராணியோட பிரசன்ஸை உணர முடியுது. என்னோட அரசி அப்படின்னு தேடுறாங்க. ஆனா அரசியுமே சொர்க்கத்தை அடைஞ்சிடுறாங்க. சோ 8 அடி பூதம் உழுங்குற ஒவ்வொரு ஆவியுமே வெளியில வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினோட பாட்டியுமே ஹீரோயினை வந்து
பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாட்டி அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பாட்டியும் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. அப்போ ஹீரோயினும் பாட்டி உங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோ 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 அப்படின்னு அழுறாங்களா. பாட்டியும் எனக்கு தெரியும் அவன் எந்த அளவு கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரே விட்டுருக்கான் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. கடைசியா சொர்க்கத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அதனால பாட்டியும் நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் தைரியமா வளர்ந்துருக்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிம்மதியா உன்னை இந்த உலகத்துல விட்டுட்டு போறேன் அப்படின்னு அவங்களுமே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. இப்படி எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வில்லன் கண்ணு தெரியாதவனை எப்படி எல்லாரும் சும்மா விடுவாங்க? சோ அரசர் ஆர்டர் போட்டு கண்ணு தெரியாதவனை பிடிக்க சொல்லியிருப்பாங்களா. சோ கண்ணு தெரியாதவங்களும் அசிஸ்டன்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ஓடி ஒளிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது, எங்க போய் ஒளிறது? 8 அடி பூதமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க இல்ல, நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு கண்ணு தெரியாதவங்க சொல்றாங்க, நம்மளால இந்த வழியா போனோம்னு வச்சுக்கோயே எஸ்கேப் ஆக முடியாது. சோ நம்ம எந்த வழியா தப்பிச்சு ஓடி வந்தோமோ அதே வழியா நீ ஓடிப்போ, நான் இந்த பக்கமா போறேன். ரெண்டு பேருமே ஆப்போசிட் சைடு ஓடி போனோம்னு வச்சுக்கோயே நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் மாட்டிக்க கூடாதுன்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, ஆனா வந்த வழியே நான் போன காவலாளிகள் என்ன கொலை பண்ணிடுவாங்களேன்னு. கண்ணு தெரியாதவங்களும் நான் உன்னை எப்போவாச்சும் ஆபத்துல மாட்டி விட்டுருக்கேனா, இப்ப வரைக்கும் நான் உன்னை நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன், அதனால என்ன நம்பு போ அப்படின்னு சொல்றாங்க. கண்ணு தெரியாதவங்க டவுட்டோடய ஓடி போறாங்களா. காவலாளிகள் கிட்ட வசமா மாட்டிட்டாங்க. அப்போ இந்த கண்ணு தெரியாதவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா இவனோட பிளானே இதுதான், அசிஸ்டன்ட மாட்டி விட்டுட்டு எல்லாருமே அசிஸ்டன்ட பாத்துட்டு இருக்கும் போது இவன் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எஸ்கேப் ஆக ரெடியா இருக்காங்க. அப்போ வான் உலகத்துல இருந்து ஒரு மின்னல் வெட்டி இவன் மேல இடிக்குது. ஐயோ என் மேல மின்னல் வெட்டிடுச்சா, நான் அடுத்து ஒரு பலசாலியான பேயை கண்டுபிடிப்பேன், அதுக்கு நான் சர்வ் பண்ணுவேன், நான் இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான மனுஷனா இருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அப்போ இனி ஒரு மின்னல் வருது. இப்படி நிறைய மின்னல் வரிசையா அவனோட உடம்ப தொலைச்சுக்கிட்டே இருக்குது. அவனும் கஷ்டப்பட்டுட்டே வலியில துடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, உனக்கு நான் சாதாரணப்பட்ட சாவை கொடுக்க மாட்டேன், நீ துடிச்சு அணுவா செத்து போவ, அதுவும் நானே உன்னை சாவடிப்பேன்னு. சோ இப்ப மின்னல் வேற வெட்டுதா. ஹீரோ வேற மின்னல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சக்தி படைச்சவங்களாச்சு. சோ இது ஹீரோவோட வேலைதான் அப்படின்றது கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஏய் ஹீரோ, நீ சொன்ன மாதிரியே என்ன கொலை பண்ணிட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு செத்து போயிடுறான். சோ ஹீரோ கடைசியா கண்ணு தெரியாதவங்கள பழி வாங்கிட்டாங்க. ஹீரோ இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அதனால 3 நாள் ஆனதுக்கு அப்புறமா பிரேயர் பண்ண பாக்ஸ ஹீரோயின் மூடி வைக்கிறாங்க. இதுக்கு மேல ஹீரோட உடம்புக்குள்ளாடி காங்சோரி வரதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு கேப்போட அம்மா ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அந்த பாக்ஸ அடைச்சு வச்சுட்டு என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல பாக்ஸ்ல இருந்து சத்தம் கேக்குது. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பாக்ஸ்ல இருந்து தள்ளி போய் நிக்கிறாங்களா. அப்ப பாக்ஸ உடைச்சிட்டு ஹீரோ வெளியில வராங்க. அப்ப வாய்க்குள்ள அரிசி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பேச முடியாம அதெல்லாத்தையும் துப்பிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு காதுல இருக்கக்கூடிய பஞ்சையும் எடுத்து போட்டுட்டு, உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, நீங்க எல்லாரும் என்ன இங்க அடைச்சு வச்சு மூச்சு திணற வச்சு சாகடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களான்னு எல்லாரும் என்ன சொல்லுன்னு தெரியாம அங்க நின்னுட்டு நீ அப்படின்றாங்களா. ஹீரோவும் நான் தான், நீங்க என்ன அங்க நின்னுட்டு பாத்துட்டு இருக்கீங்க, இங்க வாங்க என்னோட கையில இருக்க எல்லாத்தையுமே கலட்டி விடுங்கன்னு. ஹீரோயினும் நிஜமாவே இது நீதானான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா நிஜமாவே இது நான் தான், காங்சோரி இந்த உலகத்திலே பெரிய சக்திசாலி காங்சோரி அப்படின்னு சிரிச்சுட்டே ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு ஏங்கி அழுறாங்க. ஹீரோவும் நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு கேப்போட அம்மாவை தன்னோட அம்மாவா கூப்பிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் அரசருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அரசர் 8 கால் பூதத்துக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே இந்த உலகத்துல, அதாவது நான் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல எங்கேயுமே அடிமைகள் இருக்கக்கூடாது, அந்த அடிமைகளா இருந்தவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு நார்மலான ஒரு லைஃப் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான ரேஷன், அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்டே கொடுக்கணும், முக்கியமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா வேலை ஜாஸ்தியா அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தேவையான சம்பளம் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான சம்பளம் கிடைச்சதுன்னா அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு வெஞ்சன்ஸுமே இருக்காது, அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக. இப்ப இளவரசர் கிட்ட நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு இளவரசர் சொல்றாங்க, இப்படி அவங்க சந்தோஷமா வாழும்போது சாகும்போது எந்த ஒரு கஷ்டமே இல்லாம நிம்மதியா செத்து போவாங்க, அவங்க யாருமே வெஞ்சன்ஃபுல் கோஸ்டா மாற மாட்டாங்க, அதுக்காக தானே கேக்குறதுக்கு அரசரும் ஆமா நீ சரியா சொல்ற, அவங்க எல்லாருமே சாகும்போது நிம்மதியா சாகணும், நல்ல ஒரு லைஃபை வாழ்ந்து முடிச்ச சந்தோஷத்துல சாகணும், அதுக்காக தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நிறைய மக்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா தவாகியோட பையனால தானே தண்ணி பேய் இறந்து போச்சு. அதனால தவாகி அதுக்கு பிரேயர் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்களா. தவாகி முழு மனசோட மன்னிப்பு கேக்குறாங்க. தண்ணி பேய் போகவே இல்ல. ஹீரோயினும் அவங்க முழு மனசோட உனக்காக பிரேயர் பண்ணிருக்காங்க, உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே தந்திருக்காங்க, உன்னோட ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீ போகாம அடம்பிடிச்சிட்டு இருக்கேன்னு தண்ணி பேயும் ஏன்னா எனக்கு உன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு, அதனால தானே ஹீரோயினும் அடி செருப்பால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. தவாகியும் என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அவங்க பிரிட்ஜை கடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனாலதான் லேட் ஆயிட்டு இருக்கு, அவங்க கூட சீக்கிரமே போயிடுவாங்கன்னு தண்ணி பேயும் அப்படி சொல்ல அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஹீரோயின் முறைச்சு பாக்குறாங்களா. தவாகி திரும்பவும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் போதும் அவங்களோட கோவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் தவாகி மனசார மன்னிப்பு கேட்கறாங்க. தண்ணி பேயுமே இப்ப சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சோய்வானோட கண்ணாடி நாசமா போச்சு இல்ல, அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. சோய்வானு நான் உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்கிற. ஹீரோயினும் காசெல்லாம் வேண்டான்னு. சோய்வானு அப்படின்னா வரக்கூடிய எல்லாருக்குமே நான் உன்னோட கண்ணாடி கிளாஸ் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அப்ப அவங்க எல்லாருமே உன்கிட்ட கண்ணாடி செய்யறதுக்காக வருவாங்க, அப்படின்னா நீ பணக்காரி ஆயிடுறாள். ஹீரோயினும் ரொம்ப நல்லது, அதை பண்ணுங்க அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்களா. அப்ப மீரா எட்டி ஹீரோயின் வரதை பார்த்துட்டு வேணுனே ஹீரோயினை இடிக்கிற மாதிரி போய் ஹீரோயின் கிட்ட டீ குடிக்கலாமா கேக்குறாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காக போகும்போது கையில 2 ரிங் போட்டு வச்சிருக்காங்களா. அதை பார்த்த உடனே மீராவும் ஏய் நீ எதுக்காக 2 ரிங் போட்டு வச்சிருக்கன்னு. அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா நானும் ஹீரோவும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு. இதை கேட்ட உடனே மீராவுக்கு இன்னும் கோருது. அப்படின்னா நீ டீ குடிக்கும் போது அந்த 2 விரல காமிச்சிட்டு குடிச்சது இதுக்காக தானா, என்கிட்ட நீ ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் முடிய போகுது அப்படின்னு என்கிட்டயே பெருமை காமிச்சுக்கிறியான்னு. அதுக்கு ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மீரா கிட்ட கொடுக்குறாங்க. மீராவும் இது என்னதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இது ஒரு மந்திரம், உன்னோட சோல்மேட் இருக்காங்கல்ல அவங்கள இது உன்கிட்ட கூட்டிட்டு வந்துடும், அதுக்கப்புறமா உனக்கு உண்மையான லவ் கிடைச்சிரும்னு. மீராவுக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. அப்படியா நிஜமாவா, அந்த சோல்மேட் வந்துட்டு ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா, ஹேண்ட்ஸமான ஒரு சோல்மேட்டை நானே கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது மந்திர வார்த்தைகள் இருக்கான்னு கேட்க ஹீரோயினும் அவங்களோட அசிஸ்டனும் காரி துப்பிடுறாங்க, அவனுக்கு இது தந்ததே பெரிய விஷயம்னு. சோ இது ஃபன்னா இருக்கு. இந்த பக்கம் அரசரும் ஹீரோவும் சேர்ந்து மாறு வேஷத்துல மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போறாங்க. அப்ப அரசர் கேக்குறாங்க நீ சொல்றது உண்மைதானா, சொர்க்கத்தோட அரசரை நீ மீட் பண்ணியா, அவங்க தான் உனக்கு திரும்பவும் மனுஷ உடம்புக்குள்ளாடி வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களான்னு. ஹீரோவும் ஆமா அவருக்கு ஒரே கில்ட்டியா போயிடுச்சு, நான் வானுலகத்துக்கு போக ரெடியா இருக்கும்போது இந்த மக்கள் வந்துட்டு பிரேயர் பண்ணதுனால என்ன திரும்பவும் இங்கே அனுப்பி விட்டார்ல, அதுக்கப்புறமா நான் எவ்வளவு வருஷங்கள் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேன், 100 வருஷமா இங்கே எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தேன், அதனாலதான் என்ன பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் 2 சாய்ஸ் கொடுக்குறேன், ஒண்ணு நீ மறுபடியும் டிராகனா மாறி வானுலகத்துக்கு வந்துடலாம், அது ஒரே நாளையில நடந்துரும், இனி ஒண்ணு என்ன அப்படின்னா நீ மனுஷ உலகத்துக்கு போயிட்டு அவங்க கூட வாழலாம், 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுன்னு கேட்டாங்க. நான் மனுஷ உடம்புக்குள்ள வரதுக்கு சூஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் என்ன அவரை அனுப்பி வச்சுட்டாரு, நானும் சந்தோஷமா இங்க வந்துட்டேன்னு. அரசரும் நிஜமாவே இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணாடி எடுத்து போடுறாங்களா. அரசரோட கண்ணாடியை விட அது ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கு, உன்னோட ஷேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் ஆமா ஹீரோயின் எனக்காக இதை பண்ணி கொடுத்தா, இது எங்களோட கல்யாண நாள் கிஃப்ட், நான் கல்யாணம் பண்றதுக்காக கிளம்பி போக போறேன், ஹீரோயின் நானே நீ கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அங்க பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அரசரும் இவன் மாறவே மாட்டான், நான் சொல்ற எதையுமே இவன் முழுசா கேட்கவே மாட்டான், வேலையை முடிக்காம பாதியிலே கிளம்பி போறான், யாராச்சும் நான் சொல்றதை கேட்பீங்களான்னு. பெரிய எனக்கும் நாங்க கேட்போம் அரசரே அப்படின்றாங்களா. அரசரும் சரி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போலாம் அப்படின்னு அப்படியே சுத்தி பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ போயிட்டு நான் கொடுத்ததை நீ போட்டு வந்திருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் ஷோ காமிக்கிறாங்க. சோ 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்படியே வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு விஷன்ல வந்த மாதிரியே ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ஊட்டி கொடுக்குறாங்களா. ஹீரோவும் எனக்கும் ஊட்டி கொடுன்னு கேட்க ஹீரோயினும் நீ என்ன குழந்தையா, நீ என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கோன்னு. ஹீரோவும் நான் ஒன்னும் சாதாரண ஹஸ்பண்ட் கிடையாது, நான் வானுலகத்துல இருந்து வந்த கடவுள் அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட பொண்ணு ஹீரோவோட வாயை மூட வச்சுட்டு அம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஊட்டி கொடுக்குறாங்க. ஹீரோவும் வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ ரொம்ப கியூட்டா இருக்கிறதுனாலதான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் என்னையே நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்ச, அதுக்கப்புறமா எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல வந்து தூங்க ஆரம்பிச்ச, எல்லாமே நீ கியூட்டா இருக்க குட்டியா இருக்க அப்படின்றதுக்காக தான் விட்டுட்டு இருந்தேன், இதுக்கு மேலே விட மாட்டேன், நான் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும், உன்னோட அப்பா எவ்வளவு சக்திசாலி அப்படின்றத உனக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு கையில புயல உருவாக்குறாங்களா. அதை பார்த்த உடனே அவங்க பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த இடத்துல எப்படி சீன் கிரியேட் பண்றது அப்படின்னு யோசிச்சு அப்பா எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நீங்க பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்பா அப்பா அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கதவை திறந்துட்டு கேப்போட அம்மா வந்து 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாங்க. அவ்வளவுதான்
ஹீரோ கையில இருக்கக்கூடிய புயலை நார்மல் ஆக்கிடுறாங்க. குழந்தை வேற அமைதியா அடம் பிடிக்கிறத நிறுத்திட்டு எழுந்திருச்சு உட்கார்ந்துடுச்சு. கேப்போட அம்மா கேக்குறாங்க, உங்க 2 பேராலையும் ஒரே ஒரு நாள் கூட அமைதியா உட்கார்ந்து சாப்பிட முடியாதா? உங்க 2 பேரோட சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கே நான் நிறைய சமைக்கணும் போல இருக்கு, என்னங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல வெளியில இருந்து கேப், ஹீரோயின், நீங்க 2 பேரும் அரசவைக்கு வரணுமா, அரசர் கூப்பிட்டு விட்டாங்கன்னு. சோ 2 பேருமே வெளியில வராங்க. அரசர் எதுக்காக எங்க 2 பேரையும் கூப்பிட்டு விட்டாங்கன்னு கேக்குறதுக்கு, அது ஒரு முக்கியமான விஷயம், அரசவையில ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு, அதனால நீங்க 2 பேரும் வரணுமான்னு. ஹீரோயினும் சரி நான் பொருட்கள் எடுத்துட்டு வரேன்னு கிளம்ப போறாங்களா. அப்ப ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, இப்போ நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவன், அதனால நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாமே நடக்கணும். நீங்க ஹீரோயின் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு கிளாஸ் செய்வாங்கல்ல, அதுக்கு நீங்க 10 கிளாஸ் செய்யறதுக்கான காசை கொடுக்கணும், அப்படின்னா தான் நான் அவளை அனுப்பி வைப்பேன்னு. பெரிய எனக்கும் அட பாவி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோவும், நான் வரணும் இல்ல, அதுக்கு எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கான காசை ஒரே மாசம் சம்பளத்துல கொடுப்பீங்கன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அட்டி செருப்பால அப்படின்னு திட்டி விட்டுட்டு, நாங்க வரோம், பாட்டிக்கிட்ட நீ இருந்துக்கோ செல்லும் அப்படின்னு அவங்களோட குழந்தைய விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு. ஹீரோவும் நான் இன்னும் பேசியே முடிக்கல, நமக்கு காசு பத்துமான்னு கேட்க ஹீரோவும் பத்தும் வா அப்படின்னு சந்தோஷமா இழுத்துட்டு போறாங்க. சோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல தான் இந்த சீரீஸை முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த சீரீஸை பத்தின உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸையுமே நான் ரீட் பண்றேன். Thank you friends, take care, bye bye.